கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சங்கீதம் 119 நம்ம பார்த்துட்ருக்கோம். 119 65 வசனங்கள் 67 வசனங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதுலேருந்து நம்ம திரும்ப பார்க்குறோம். அந்த 65வது சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே இப்படி வசனத்தின்படி என்ன செய்ய என்னை நன்றாய் நடத்தி வந்தீர்னு சொல்கிறார். ஏன்னா தாவீது வசனத்துக்கு வேதத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்ததுனால அவர் சொல்கிறார், உங்களுடைய வசனத்தினால என்னை என்ன செஞ்சு இது வரைக்கும் என்னை நன்றாய் நீர் என்ன செஞ்சு நடத்தி வந்திருக்கு. அதனால் உங்களுடைய உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு என்ன செய்யும், எனக்கு போதித்தரலாம். எப்படி வசனத்தின்படி என்னை நன்றாக நடத்தி வந்தீங்களோ அதே போல் எனக்கு உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு என்ன செய்யும், போதித்தரலாம். உங்களுடைய கற்பனைகளின் பேரில் நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். யாத்திரா 20:1-17 உள்ள கற்பனைக்கு உங்களுடைய கற்பின் பேர் நான் நினைச்சிறேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன். நான் உன் ஒவ்வொருத்தரப்படுறதுக்கு முன்னு வழி தப்பி நடந்துங்கிறேன். ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரப்படுறதுக்கு முன்னாடி நிறைய ஒவ்வொருத்தரங்கள் பட்டார் தாவீது. அதான் சொல்கிறேன், நான் ஒவ்வொருத்தரப்படுறதுக்கு முன்னு நான் என்ன செஞ்சேன், நான் வழி தப்பி நடந்தேன். ஆனால் இப்பொழுது நான் நினச்சிறேன், இப்படி வார்த்தையை நான் நினச்சிறேன் காத்து நடக்கிறேன். ஒவ்வொருத்தரப்பட்டதுக்கு பிறகு நான் நினச்சிடுவேன், இப்போ நான் உங்களுடைய வார்த்தையை நினச்சிறேன், நான் கடைப்பிடிக்கிறேன், வார்த்தை முடி நினச்சிறேன் நடக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதேபோல் நம்மளும் அப்படி நம்மளும் ஒரு அடிகள் பட்டும்போது என்ன செய்வோம், அதுக்கப்புறம் கர்த்தர் நினச்சி உறுதியாக பற்றி பிடிச்சிக்கிட்டோம். அதே போல் தான் தாவீதுன்னு சொல்கிறாரு, அநேக அடிகள் பட்டார். அநேக அடிகள் பட்டதுனால இப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி வசனத்தை நினச்சிட்டேன் பிடிச்சி இப்படி வார்த்தையை நினச்சிறேன் காத்து நடக்கிறேன். தேவரே நீர் தான் நினச்சிறேன் நல்லவர், நீ நன்மை செய்வமாக இருக்கு, உமது பிரமாணங்களே எனக்கு போதிங்கிற. நீ நல்லவராக இருக்கிறீ, நீ நன்மை செய்வராக இருக்கிறீ, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யும், எனக்கு நீ போதியுங்கிறாரு. ஒன்று என்ன சொல்கிறாரு, உத்தம தானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தலன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அடுத்தால என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய பிரமாணங்களை என்ன செய்யும், போதியுங்கிறாரு. அடுத்தால அகங்காரிகளாக எனக்கு என்ன செய்கிறாங்க, எனக்கு ஒரு விதமாக என்ன செய்கிறாங்க, பொய்களை என்ன செய்கிறாங்க, பிணைக்கிறாங்க. நானும் மூலியத்தோடு இந்த கட்டளைகளை நினச்சிறேன் கைகொள்கிறவங்க எவ்வளோதான் பொய்களை எங்கள் மேல் சாத்தினாலும் நான் அந்த பொய்க்கு நினச்சல, நான் பயப்படலை. மூலியத்தோடு உடைய கட்டளையில் நான் நினச்சிறேன், நான் கை கொண்டு வரைகிறேன்னு சொல்கிறாரு. அவங்க அகங்காரிகளுடைய இருதயம் நிலத்துள்ளி நினச்சது கொளுத்து போய் இருக்கிறது. ஆனால் நானும் அப்படி வேதத்தில் தான் நினச்சிறேன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவங்க இருதயம் நினைத்தினால் கொளுத்திருக்கிறது. ஆனால் நான் நினைச்சிறேன் வேதத்தில் நினைச்சிறேன் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால தான் நான் நினைச்சிறேன் இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரப்படலைன்னா 9 பிரமாணங்களை நினைச்ச மாட்டேன், நான் கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அதனால் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு நல்லதுங்கிறார். இவ்வளவு அநேகமாயிரம் பொன் வெள்ளியை விட நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு என்னது நல்லா அப்படிங்கிறார். நம்மளும் இதே போல் இந்த வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்மளும் நினச்சிடுவோம் நன்றாக இருப்போம். அவர் எப்படி பொன் வெள்ளியை விட வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா தாவீது. அதனால தான் தாவீது ஒரு அரசனாக மாறினார், ராஜாவாக மாறினார். அநேக உத்திரங்கள் மாடு வழியாக ராஜாவாக மாறினார். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதின் சந்தையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், பிறந்து வந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம தாவீதை போன்று என்ன செய்யணும், நம்மளை இந்த பொன் வெளியை விட கர்த்தருடைய வேதத்துக்கு என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடப்போம். அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்கிறாரு, உங்களுடைய கரங்கள் என்னை என்ன செஞ்சிச்சு, என்னை உண்டாக்கிச்சு. உங்களுடைய கரம் தான் என்ன செஞ்சிச்சு, என்னை உருவாக்கிட்டு. அதனால் நான் என்ன செய்யும், உங்களுடைய கற்பனையில் கற்றுக்கொள்ள என்னை என்ன செய்யும், உணர்வு உழவனாக்கும் அப்படிங்கிறாரு. நான் உங்களுடைய வசனத்துக்கு நான் நினைச்சிறேன், நான் காத்திருக்கிறபடினால உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு நினைச்சாங்க சந்தோஷப்படுப்பாங்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்துருக்கனால இவங்களை பார்க்கும்போது அவங்களாம் நினைச்சிடறாங்க, அவனை கண்டு தாவீதை கண்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அகங்காரிகள் நினைச்சிடறாங்க, பொய்களை பிணைக்கிறாங்க, அவனை வேதப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, எப்போ அழிஞ்சு போவான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைச்சிடறாங்க, அவனை கண்டு நினைச்சிடறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இதே போல் நமக்கும் அதே போல தான். கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நினைச்சது நீதி உள்ளது, நீதியுள்ள நியாய தீர்ப்பு நினைச்சது நேரிக்கிறது. அதனால் உண்மையின்படியும் என்னை உபத்திரப்படுத்துவது என்று என்ன செய்வேன், நான் அறிவேன். நீர் இந்த நேர்ந்திருப்பு இதில் இருந்து உண்மையின்படி என்னை செஞ்சு உபத்திரப்படுத்துவது என்று நான் அறிவேங்கிறார். அதனால் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உம்முடைய கிருபை என்ன செய்வதாக, என்னை தேற்றுவதாகங்கிறார். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு என்ன செய்வதாக, எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சிங்கிறாரு. வேலை பார்க்குறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலங்கிறாரு. நான் உங்களுடைய வேதத்தில் நினச்சிறேன் மன மகிழ்ச்சியாக இருக்குங்கிறாரு. இப்போ உங்களுடைய வேதமே என் மன மகிழ்ச்சிங்கிறார். நம்ம வேதத்தை
வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறோமோ அதை தியானித்து வாசிக்கணும். சும்மா அரைகுறையாக மனசில் பதியாமல் வாசித்துட்டு போனால் ஒன்றுமே புரியாது. அதை கொஞ்சோண்டு வசனம் வாசித்தாலும் அது என்ன செய்யணும் புரிய முடியாது. நம்ம என்ன செய்யணும், நிறுத்தி தியானித்து அதை வாசிக்கும்போது அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மகிட்ட பேசின மாதிரி இருக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தை. வேத வசனங்கள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. உலக புஸ்தகங்களெல்லாம் படிக்கலாம். அது வந்து நம்மளை வந்து பாவத்துக்கு நேரால் ஆக்கும், நமக்கு அது துக்கத்தை தான் உருவாக்கும். ஆனால் அந்த வேதம் அப்படி இல்லை. வேதத்தை எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம படிக்கிறோமோ, படித்து தியானிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கிடைச்சது மன மகிழ்ச்சி கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம சரியான முறையில் வேத வசனத்தை வாசிக்காமல் இருந்தால் கூட இனியும் நீங்கள் நினச்சிக்க வேதத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை ஒழுங்காக நினச்சிங்க கடைப்பிடிச்சு வாசிங்க. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்களோட பேசின மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன வேதனையில் துன்பத்தில் தூரத்தில் இருக்கீங்களோ அந்தந்த நேரங்களில் அந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நினைச்சுவார், நம்மளோட மன மகிழ்ச்சியாக வைப்பார். தாவீதுக்குள்ள மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேதத்தை நினைச்சுவோம் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும். அடுத்தபடியாக அதான் சொல்கிறாரு, அகங்காரிகள் என்ன செய்கிறாங்க, என்னை பொய்கள்னால் கெடுக்க பார்த்தபடியால் அவர் தான் வெறுக்கப்பட்டு போவாங்கங்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் அகங்காரிகள் என்ன செய்கிறாரு, எனக்கு விரோதமாக பொய்களை பிணைக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுடைய வேதத்தில் என்ன செய்கிறேன், உங்களுடைய கட்டளையை நான் கை கொள்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ அதான் சொல்கிறாரு, அகங்காரிகள் என்ன செய்கிறாங்க, என்ன பொய்களினால் என்ன செய்கிறாங்க, கெடுக்க பார்க்குறாங்க. முதலாவது பொய்களை பிணைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தல பொய்கள்னால எங்களை நினைச்சுறாங்க கெடுக்க பார்த்தபடியா அவங்களே நினைச்சுவாங்க ஒரு கெட்டுப்பவர்களாகங்கிறாரு. ஆனால் நானும் உமது கட்டளைகளை நினைச்சுவேன் தியானிப்பேன் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் நமக்கு விரோதமாக யார் யார் அகங்காரமாக இருந்து நம்ம மேலே பொய் குற்றங்களை சாட்டணும்னு சொல்லி பொய் எப்படி பிணைச்சாங்களோ, எப்படி நம்மளுக்கு இது போய் சாட்டி நம்மளை கெடுக்குன்னு நினச்சாங்களோ அதுக்கு தகுந்தால அவங்க நிச்சயமாக நினச்சிவாங்க வெறுக்கப்பட்டு போவாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் ஒரு வேத தியானம் வைக்கிற மனுஷன் பாய்க்கவான்னு சொன்ன வேத வசனத்தின்படி சங்கீதம் 1:1 நம்ம என்ன சொன்னோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். அதுன்னு சொல்றாரு, உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் எல்லாரும் என்னென்றைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சாட்சிகள் கை கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, என்னென்றைக்கு திரும்பார்களாகங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் வெறுக்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களை என்ன செய்து மொத்தமாக இருக்க கடவுதுன்றார். அதனால் உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா என்ன செய்து தவிக்கிறது, உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உங்களுடைய வசனத்துக்கு நான் என்ன செய்கிறேன், நான் காத்திருக்கிறேங்கிறாரு. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் என்ன செய்து பூத்து போயிடுறதுங்கிறாரு. எப்பொழுது என்னை தேற்றுவேன்னு சொல்லி வாக்கின் மேல் கண்கள் எனது பூத்து போயிடுது. புகையிலுள்ள துருத்தியை போல நான் நினைச்சிறேன் ஆனேன், புகையிலுள்ள துருத்தியை போல நான் இருக்கிறேன், ஆனால் உமது வேத பிரமாணங்களை நினைச்ச மாட்டேன், நான் மறக்க மாட்டேங்கிறாரு. உமது அடியேண்ட நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு நீ எப்பொழுது நியாயந்திருப்பு செய்வீங்கிறார். அதனால் உங்களுடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் என்ன செய்கிறாங்க, எனக்கு குழிகளை வெட்டினாங்க. வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் குழிகளை வெட்டுறாங்க. ஆனால் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் என்னது உண்மையாக இருக்கிறது. அநியாயமாக என்னை என்ன செய்கிறாங்க, துன்பப்படுத்தினாங்க. ஆனால் நீர் என்ன செஞ்சுட்டு எனக்கு சகாயம் பண்ணும், அநியாயமாய் துன்பப்படுத்துறதுக்கு விரோதமாக எனக்கு நீர் என்ன செய்யும், சகாயம் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் உங்களுடைய கற்பனைலாம் உண்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய கற்பனை நினச்சிவேன் பின்பற்றுவேங்கிறாரு. அதனால் அப்படி அகங்காரிகள்லாம் என்ன செய்யணும்னா பூமியில் இராதபடிக்கு நீக்கிவிட என்ன செய்யும், அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சகாயம் பண்ணவும் அவர்களை பூமியில் இராதபடிக்கு விளக்கவும் உம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் என்ன செய்யும், உங்களுடைய கட்டளை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதனால் உங்களுடைய கிருபையின்படி என்ன செய்யும், என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உங்களுடைய வாக்கின் சாட்சிகள் நினச்சிவேன் காத்து நடப்பேங்கிறார். இந்த கிருபையின்படி என்னை உயிர்ப்பிக்கும் போது நான் உங்களுடைய வாக்கின் சாட்சிகள் நினச்சிவேன் காத்து நடப்பேங்கிறார். அடுத்தது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கு நினைச்சது வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக என்ன இருக்கும், நீர் பூமியை என்ன செஞ்சு உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்யும் நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் என்ன செய்து நிற்கிறது, சமஸ்தமாக என்ன செய்யும் உண்மை சேவிக்குங்கிறாரு. அதனால் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் என்ன செஞ்சுருப்பேன், அழிஞ்சிருப்பேங்கிறார். உங்கள் வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது, இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லைன்னா நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பேன், நான் துக்கத்தில் அழிஞ்சிருப்பேன். அதனால் நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்க மாட்டேங்கிறார். ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளாக நீர் என்ன செஞ்சீர், என்னை உயிர்ப்பித்துங்கிறார். அப்புறம் சொல்றாரு, நான் உம்முடையவன் என்னை ரட்சியும், உங்களுடைய கட்டளைகளை நான் என்ன செய்கிறேன் ஆராயிறேங்கிறார். அதனால் துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்க, என்னை அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் நான் உமது சாட்சிகளை என்ன செய்கிறேன் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க நினைச்சாலும் நான் எதுக்கும் வளரலை, நான் உங்களுடைய சாட்சிகளை என்ன செய்கிறேன் நான் காத்து கொண்டிருக்கிறேங்கிறாரு. அதனால் சகல சம்பவத்துக்கு நான் என்ன செஞ்சேன், எல்லையை கண்டேன், உங்களுடைய கற்பனையோ
மகா விஸ்தாரம் அப்படிங்கிறார். கற்பனையே மகா விஸ்தாரம், எல்லை சம்பரணத்துக்கும் எல்லை கண்ணுன்னு சொல்லி கற்பனையோ மகா விஸ்தாரங்கிறார். அதனால் உமது வேதத்தில் நான் நினைச்சிறேன் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுதும் அது என்னது தியானங்கிறார். நாள் முழுதும் உலக புக்கு படிக்க ஒப்பு கொடுக்கல தாவிது. தாவிது நாள்தோறும் நினைச்சிறார் வேதத்தில் பிரியமாக இருந்து எப்பொழுதும் நினைச்சிறாரு தியானித்து கொண்டே இருக்கிறார். தியானித்து படித்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு நாள் முழுதும் அது என் தியானங்கிறாரு. ஆனால் உங்களுடைய கற்பனை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் நீர் என்ன செஞ்சுட்டு என்னை ஞானமுள்ளவராக ஆக்கி வச்சிருக்கீங்க. எனக்கு வர சத்துருக்கு விரோதமாக என்னையும் நீர் ஞானமுள்ளவர்களாக நினச்சிருக்கீங்க, மாற்றி வச்சிருக்கிறீங்க. அதனால் அவைகள் என்றைக்கும் என்னோட நினைச்சது இருக்கிறதுங்கிறாரு. அதனால் நம்முடைய சாட்சிகள் என் தியானமாக நினச்சது இருக்குது. சாட்சிகள் தியானமாக இருக்கிறபடினால எனக்கு போதிக்கிற எல்லாரிலும் நான் நினச்சிறேன் ஒரு அறிவுள்ளவனா நினச்சிறேன் இருக்கிறேங்கிறார். அப்படி உங்களுடைய கட்டளைகளை நான் நினைச்சிறேன் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கல நான் நினச்சிறேன் ஞானமுள்ளவனாக இருக்கிறேங்கிறார். என்னுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறேன். அதனால் முதியோர்களுக்கு தான் ஞானம் உண்டுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். முதியோரோட ஆலோசனை இப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது சொல்கிறாரு நான் நினச்சிறேன் உங்களுடைய கட்டளை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை விட நான் நினச்சிறேன் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். வேதத்தில் அவ்வளோ இது இருக்குது. அதான் சொல்ல கட்டளை பின்பற்றினால முதியோர்கள் வரைக்கும் ஞானம்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்க முடிக்கி இப்படிலாம் இருக்கிறதுனால இப்படி வசனத்தை நான் என்றைக்கு என்ன செஞ்சிடணும், நான் காத்து நடக்கணும். வசனத்தை காத்து நடக்கிறதுக்கு என்னை என்ன செய்யணும், சகல பொல்லாத வழிகளுக்கு என்னை நினைச்சது என் கால்களை என்னை விளக்குறேங்கிறார். வசனத்தை படி நடக்கிறதுக்காக என் கால்களை நினைச்சிறேன் நான் பொல்லாப்புக்கு நான் விளக்குறேங்கிறாரு. அதனால் நீர் எனக்கு போய்த்துக்கிறபடியால் நான் உங்களுடைய நியாயங்களை விட்டு நினைச்ச மாட்டேன், விலக மாட்டேங்கிறார். இப்போது பிரமாணத்தின்படி நான் நினைச்சுவேன் நடப்பேன், உங்களுடைய கற்பனை காட்டில் எப்படி நடப்பேன், ஆனால் உங்களுடைய நியாயத்தை விட்டு நினைச்ச மாட்டேன், விலகவே மாட்டேங்கிறார். அதனால் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நினைச்சது நல்லா எவ்வளோ இனிமையாக இருக்குது. என் வாய்க்க எழுது ஒரு தேனிலும் மதுரமாக இருக்குங்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு மதுரமும் தேனிலும் நினைச்சது மதுரமாக இருக்குது, இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவில் தாவிது வேத வசனத்தை எழுதுகிறாரு, ரசித்து ருசித்து என்ன செஞ்சுறாரு, படிச்சிருக்கிறாரு. நாமளும் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு அதே போல் நம்மளை படிப்போம். நமக்கு அது என்னச்சது தேனை விட என்னச்சது இனிமையாக இருக்குமா, தெளித்தேனை விட மதுரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கனால நம்மளுடைய கட்டளைகளாக நான் என்ன செஞ்சேன் உணர்வடைந்தேன். அதனால் எல்லா பொய் வெளிலையும் வெறுக்கிறேங்கிறார். அகங்காரிகள் என்ன செய்கிறாங்க, பொய்களை பிணைக்கிறாங்க, பொய்னால இவங்க எப்படி அவமானப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் நானும் உமது கட்டளைகள்னால உணர்வடைஞ்சிருக்கனால நினச்சிறேன் எல்லா பொய்களையும் நான் நினச்சிறேன் வெறுக்கிறேங்கிறேன். அகங்காரிகள் பொய்களை பிணைக்கிறாங்க, அவங்கள எப்படி துன்பப்படுத்தலாம், அவங்கள எப்படி கெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நானும் என்ன செய்வேன்னா நம்முடைய கட்டளைகளை என்ன செய்வேன் உணர்வடைந்ததுனால எல்லா பொய் வழியும் நான் நினச்சிறேன் நான் வெறுக்கிறேங்கிறாரு. அடுத்த சொல்கிறாரு உங்களுடைய வசனம் என் காலுக்கு நினச்சது தீபமாக இருக்குங்கிறார். உங்கள் வசனம் என் காலுகளுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேங்கிறார். வசனம் காலுகளுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேங்கிறார். அதனால் உங்கள்கிட்ட நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நான் நினச்சுவேன் நிறைவேற்றுவேங்கிறார். அதனால் நான் மிகவும் என்ன செய்கிறேன் ஓத்திரப்படுறேன். உங்களுடைய வசனத்தின்படி என்ன செய்யும் என்னை உயிர்ப்பியுங்கிறார். கர்த்தாவே என் வாயின் உற்சாகப்படியில் நினைச்சியும் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு என்ன செய்யும் போதி தரலாங்கிறார். உங்களுடைய நியாயங்களை எனக்கு என்ன செய்யும் போதியுங்கிறார். ஏன்னா எனக்கு யார் யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களே விட நான் அறிவுள்ளனாக இருக்கிறேங்கிறாரு. போதனைகளை குறித்து நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பார்த்துட்டேக்குள்ள பாதத்திலே நம்ம பார்த்தோம். மொத்தமாக இதை அனுப்பி அறிவியும் போதித்தரலாங்கிறாரு. அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதிங்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய பொய் வழிகளை நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நியாயங்களை விட்டு விலக மாட்டேங்கிறாரு. அடுத்தால என்ன சொல்கிறாரு அப்படின்னா உடைய வேத வசனமே என்ன செய்து என்னை புடமிட்டு என்னை சோதித்து பார்க்குறதுனால நான் என்ன செய்கிறேன் உடைய வாயின் உற்சாகப்படியில் அங்கீகரித்து ஒரு நியாயங்களை எனக்கு போதித்தரலுங்கிறார். அதனால் என் புராணம் எப்போதும் என்ன செய்து என் கையில் தான் இருக்குது. ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் உடைய வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. உடைய சாட்சிகளை நினச்சிற நித்திய சுதந்திரமாக்கி இருக்கிறேன். அவைகள் தான் எனது என் இருதயத்தின் மகிழ்ச்சி. கர்த்தருடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக இருக்கிறதுனால அதுதான் அவருக்கு என்னதுதான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா. அதான் முடி பரிந்தோம் இடைவிடாமல் உடைய பிரமாணம் செய்ய எனக்கு இருதயத்தை சாயத்தேங்கிறது. முடி பரிந்தோம் வருகை பரிந்து அவரோட இருக்கிற வரைக்கும் நினச்சிவேன் நம்முடைய பிரமாணங்களை நினச்சிவேன் நாங்கள் செய்வேன். அதுக்கு நீ இருதயத்தை நினச்சிறேன் சாய்க்கிறேன்னு சொல்கிறார். அதனால் வீண் சிந்தனைகள் நான் என்ன செஞ்சுட்டேன் நான் வெறுத்து நான் உமது வேதத்தில் நினைச்சிறேன் நான் பிரியப்படுறேங்கிறார். வீண் சிந்தனை வெறுத்து உமது வேதத்தில் நினச்சிறேன் பிரியப்படுறேங்கிறார். அதனால்
என் மறைவிடமும் என் கேடகும் நீரே. உங்களுடைய வசனத்துக்கு நான் நினைச்சிறேன் காத்திருக்கிறேங்கிற. நீர் தான் எனக்கு மறைவிடமாக இருக்குது, நீர் தான் எனக்கு கேடகமாக இருக்குது. அதனால் நான் நினைச்சிறேன் உங்களுடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அதனால் வீண் சிந்தனைகளை நான் செஞ்சுட்டேன், வெறுத்துட்டு உமது வேதத்தில் தான் நினைச்சதை பிரியப்படுறேன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, பொல்லாதவர்களே என்னை விட்டு நீங்கள் நினச்சிங்க அகண்டு போயிருங்க, என் தேவனோட கற்பனையில் நான் கை கொள்ள போகிறேன். அதனால் நீங்கள் நினச்சிருங்க, பொல்லாதவர்களாக நீங்கள் அதை விட்டு நினச்சிருங்க அகண்டு போங்க, என் தேவனுடைய கற்பனையை நான் நினச்சிவேன் கை கொள்வேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் பிழைத்திருப்பதற்கு முது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தலைங்கிறார். இந்த வார்த்தையினால் இந்த ஆதரித்தால் மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க முடியும், நான் ரசிக்கப்பட முடியும். அதனால் உங்களுடைய வாதத்தினால் என்னை நினைச்சியும் ரசிப்புக்குள்ளே கொண்டு வரங்கிறார். எக்காலமும் உங்களுடைய பிரமாணங்கள் பேர் நான் நினைச்சிறேன் நான் மனமகிழ்ச்சியாக நான் இருக்கிறேங்கிறார். அதனால் பிரமாணங்களை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஆதரித்தில் அப்பொழுது நான் ரசிக்கப்பட்டு எக்காலம் உடைய பிரமாணத்தை நோக்கமாக இருக்கிறேன். முது பிரமாணம் விட்டு வழிகளை யாவரையும் என்ன செஞ்சிரு சங்கரிச்சு விடு. யாரெல்லாம் உங்களுடைய பிரமாணம் விட்டு விலகிறாங்களோ அவரெல்லாம் என்ன செஞ்சு சங்கரிச்சு போட்டுவேர். இப்படி பிரமாணம் விட்டு யாரெல்லாம் வழி விலகிறார்களோ அவர்கள் யாவரையும் நினச்சி வர மிதித்து போடுவாராம். அவருடைய உபாயம் வெறும் பொய்யங்கிறது. அதனால் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல என்ன செஞ்சிரு என்னை அகற்றி விட்டுறேர். ஆகியால் உமது சாட்சியில் நினச்சதேன் நான் பிரியப்படுறேங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நியாயம் நீதியும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்ன செய்யும், என்னை ஒப்புக்கூடாதையும் அப்படிங்கிறது. நான் நீதி நியாயம் செய்கிறேன், என்னை யாரெல்லாம் ஒடுக்க நினச்சிருக்காங்களோ அவங்க கையில் நாங்கள் என்ன செய்யும் ஒப்புக்கூடாதீரோங்கிறாரு. சொல்கிறார், உமது அடியனுக்கு நன்மையாக என்ன செய்ய என்னை துணை நில்லும். அகங்காரிகள் நினச்சிட்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி பொய்கள் நினச்சிட்றாங்க, பிணைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடியனுக்கு நன்மையாக நின்று என்ன செய்யுங்கள வேலையெடுத்து பாதுகாத்துக்கலுங்கிற சொல்கிறார். உங்கள் ரட்சிப்புக்கு உமது நீதின் வார்த்தைகளும் காத்திருக்கிறதா. அதனால் என் கண்கள் பூத்து போயிடுதுங்கிறார். உமது அடியனை உமது கிருபையின்படி என்ன செய்ய எனக்கு நடத்து, உமது பிரியர் உடைய வசனங்களை என்ன செய்யும் எனக்கு போதியுங்கிறார். ஏன்னா நான் உனக்கு போதித்து நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்ன செய்யும் ஒரு உணர்வு உள்ளவன் என்ன செய்யும் ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாரு, நீதி செய்ய கற்றுக்கு என்ன செஞ்சிச்சு வேலை வந்துச்சு. அவர்கள் உடைய நீதி நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சுட்டாங்க மீறிட்டாங்க. அதனால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் என்ன செய்கிறேன் அதிகமாக பிரகாசிக்கிற கற்பனைகள் என்று என்ன செய்கிறேன் நான் சொல்லுவேங்கிறார். அடுத்தபடியாக பொன்னிலும் பசு பொன்னிலும் அதிகமாக நான் கற்பனை பிரியப்படுறேன்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னு சொல்கிறாரு, எல்லாவற்றை பற்றியும் நீ எனக்கு அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய்களையும் இருக்கிறேங்கிறார். நீதி செய்ய கற்றுக்கையில் வந்துச்சு. அதனால் நம்முடைய பிரமாணம் நினச்சிடாங்க மீறி நடந்தாங்க. இப்பொழுது நினச்சிடாங்க பொண்ணுனாலும் பசு பொண்ணுனாலும் அதிகமாக நினைச்சிறேன் உங்களுடைய கற்பனையிலே நான் பிரியமாக இருக்கிறேங்கிறார். அதில் எல்லாவற்றிலும் இருதயம் என்ன செஞ்சுருக்குன்னா எல்லாவற்றை பற்றிலும் அருளின கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழியில் நினைச்சிறேன் வெறுக்கிறேன்னு தாவி சொல்கிறாரு. அடுத்தபடியாக உடைய சாட்சிகள் எழுது எப்படிப்பட்டதாக இருக்குது, அதிசயமாக இருக்கிறது. அதனால் அவைகளும் தந்து என்ன செய்கிறோம் பேதைகளை என்ன செய்யும் உங்களுடைய வசனத்தில் பிரச்சத்தை வெளிச்சு தந்து பேதைகளாக எங்களை என்ன செய்யும் உணர்வுள்ளாக்கி விடுங்கிறார். அதனால் உங்களுடைய நாமத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய நியாயத்தின்படி அவர்கள் என்ன செய்ய நோக்கி பார்த்து அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கிறார். நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நியாயப்பிரமும் கற்றுக் கொடுத்து நம்முடைய வேத வசனத்தை எரிச்சு நோக்கி இருக்கும்போது நான் பிழைப்பேன்னு சொல்கிறார். அப்புறம் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆள்களை நினைச்சிருங்க நிலைநிறுத்துருங்க, ஒரு அநியாயமே என்ன செய்யுங்க என்னை ஆளாக ஒட்டாதீரும் அப்படிங்கிறது. அதனால் மனசை செய்ய எடுக்கிறதுக்கு என்னை விலைக்கு என்ன செய்ய விடுவித்திடலாம். அப்பொழுது நான் உடைய கட்டளை நினைச்சுவேன் நான் காத்துக்கொள்வேங்கிறார். அதனால் உமது வேதத்தில் உள்ள உமது குத்தத்தை என்ன செய்கிறாரு உமது அடியின் மேல் முகத்தை என்ன செய்யும் பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை என்ன செய்யும் எனக்கு போதியும் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக பார்க்குறோம், உத்தமர்களுடைய வேதத்தை மனுஷர் காது நடவாதபடியால் அவர்கள் கண்கள் என்ன செய்து நோக்கி கொண்டிருக்கிறதுங்கிறது. மனுஷன் செய்ய எடுக்கிறதுக்கு என்ன செய்ய எனக்கு விலைக்கு விடுவித்து என்னை உங்கள் கட்டளையில் நினச்சிவே நான் காத்துக்கொள்கிறேன். மாத்திரமில்லை உமது அடியன் மேல் உமது முகத்தை என்ன செய்யும் பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யும் போதிங்கிறார். அதனால் உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் அவர்கள் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுறதுங்கிறார். அதனால் கர்த்தாவே நீர் தான் என்ன செய்து நீதிபரர், உமது நியாயத்தீர்ப்புகள் என்ன செய்து செம்மையாக இருக்கிறது. அதனால் நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் என்ன செய்யுது மகா உண்மையுமாக இருக்கிறது. என் சத்துருக்கள் உங்களுடைய வசனங்கள் என்ன செய்கிறாங்க மறந்து போயிட்டாங்க.
அப்படின்னு சொல்கிறார். அதனால் என் சத்துருக்கள் உங்கள் வசனத்தை மறந்தபடினாலும் என் பக்தி வராய்க்கு என்ன செய்து என்னை என்னை வந்து பட்சிக்கிறதுங்கிறார். உமது வாக்கை உமது வார்த்தை அடித்தது மிகவும் உடம்படப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. உமது அடியை நான் என்ன செய்கிறேன், இந்த வார்த்தையில் இரவும் பகலில் பிரியமாக இருக்கிறேங்கிறார். நான் சிறியவனும் அசட்டை பண்ண ஓட்டமாக இருக்கிறேன், ஆனால் உங்களுடைய கற்பனைகளை கட்டளைகளை நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேங்கிறார். அதனால் உங்களுடைய நீதி நியாயங்கள்லாம் நித்திய நியாயதியாக இருக்கிறதும் உங்களுடைய வேதம்லாம் நினச்சது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குங்கிறார். உங்களுடைய வேத வசனம் எனக்கு ஒரு நீதியை போல் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய வேத வசனம் நினச்சது எனக்கு ஒரு சத்தியமாக நினச்சது வெளிப்படுதுங்கிறார். அது சொல்கிறார், இக்கட்டும் நெருக்கமும் என்னை நினச்சது பிடிச்சிச்சு, நெருக்கமும் கைத்தளமும் என்னை பிடிச்சிச்சு, ஆனாலும் நான் உம்முடைய கற்பனைகள் மேல் நினச்சது நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கு நினைக்கும், என்னை உள்ளாக்கும், அப்போது நான் நினச்சுவேன் நான் பிணைத்திருப்பேங்கிறார். அடுத்த சங்கீதம் 145 என்ன சொல்கிறேன்னா, முழு இதயத்தோடு நினச்சுவேன் உமது வார்த்தைகள் நினச்சிடுவேன் நான் பேசுகிறேங்கிறார். முழு இதயத்தோடு உடைய வார்த்தைகள் நினச்சிட நான் கேட்குறேன், உங்கள் ஜெபத்தை நினச்சியும் ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு நினச்சியும் கை கொள்ளுவேங்கிறார். அதனால் உண்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யணும், நீ ரட்சியும், அப்பொழுது உங்களுடைய நாமத்தை மீது என்ன செய்யும், அவர்களே உயர்த்தா திருப்பீர் அப்படிங்கிறார். ஏன்னா முளையரத்தோடு உங்களுடைய கூட்ட உங்களுடைய ஜெபத்தை கேளும், உங்களுடைய பிரமாணங்கள் நினச்சிறேன் கை கொள்கிறேன், உங்களை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உங்களுடைய சாட்சியில் நினச்சிவேன் காத்துக்கொள்வேங்கிறார். அதிகாலையில் நான் எழுந்து நினச்சிறேன் சத்தமிட்டேன், அதிகாலையில் எழுந்து சத்தம் விட்டு வசனத்துக்கு நினச்சிறேன் காத்திருக்கிறேங்கிற. அப்போ என்னது நாளைக்கு